கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்திருக்கிறேன். தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதை நினைத்து நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சோத்திருக்கிறேன். இந்த மன்னாவை நீங்கள் வாஞ்சோடு கேட்கிறதை நினைத்து கர்த்தரை சோத்திருக்கிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 16:25. மனிதனுக்கு செம்மையாய் தோன்றும் வழி உண்டு, ஆனால் முடிவு அது மரண வழிகளிலே கொண்டு போய் விட்டுவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக ஒரு தேவாலயம் ஒன்று மலை மேல் இருந்தது. அந்த மலைக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு கார்பெண்டர் அவர் அங்கே வசித்து வந்தார். அவர் அங்கே மரப்பலகைகளை செய்து கொடுப்பது, இந்த மாதிரி கட்டில் பீரோ எல்லாரையும் செய்து கொடுத்துட்டு இருந்தார். நல்ல செய்து கொடுத்துட்டு தினந்தோறும் போயிட்டு தேவாலயத்தில் போய் தினந்தோறும் ஜெபம் பண்ணிட்டு வருவார். ஆண்டவரே, நான் கையிட்டு செய்கிற பிரயாசங்களாம் ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி தினம் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு நாளடைவில் ஆர்டர் குவிக்க ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தரை தேட 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 அப்படியே ஆர்டர் பல இடங்களிலிருந்து குவிய ஆரம்பிச்சிருச்சு. அவருடைய குவிய ஆரம்பித்த உடனே, செல்வம் பெருக ஆரம்பித்த உடனே என்னுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் வேத வாசிப்பு, தினந்தோறும் ஜெபம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நேராக கோயிலுக்கு போவார், ஆலயத்துக்கு போவார். நேராக போய் அங்கே போய் வெளியில் நின்றுக்கிட்டே ஒரு கும்பிடு போட்டுட்டு அப்புறம் வந்துடுவார். ஆண்டவரே, வேலை நிறைய இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஓடி வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுவார். பார்த்துக்கிட்டே இருந்தார், ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். என்ன ஆரம்ப நாட்களில் இப்படிலாம் நல்ல உற்சாகமாக ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன், வேதத்தை வாசிக்கிட்டு இருந்தேன், உனக்கு பணம் காசு வந்தோடனே இந்த மாதிரி ஆகிட்டியே, என்னை விட்டுட்டியே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் அவருடைய ஆஃபீஸில் இந்த மாதிரி பெருக ஆரம்பிச்சிருச்சு. ஆஃபீஸ்லாம் போட்டார். அங்கே உட்காந்து கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருந்தோடனே திடீர்னு ஒரு மின்சாரம் பழுது அடைஞ்சு அந்த ஆஃபீஸு மாத்திரம் இல்லை, அவருடைய குடவுனில் போட்டிருந்த எல்லா மரம் பலகைகள் எல்லாமே எரிஞ்சு அப்படியே நாசமாக போயிடுச்சு. அப்படியே எல்லாம் பஸ்மமாக போயிடுச்சு. அப்படியே இவர் திடீர்னு சேரில் உட்காந்துருந்த ஒரு சாஞ்சார் பாருங்க, அப்படியே ஹார்ட் அட்டாக் வர்றது மாதிரி நெஞ்சை பிடிச்சிட்டு அழுகுறாரு. ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா, என் ஜீவனை எடுத்துக்காதீங்க, என்னை மன்னிங்க 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 மன்னிங்கன்னு சொல்லி கதறி அழுதுனார். ஆலயத்தினுடைய மெய்காப்பாளர் அந்த வாசலில் நின்று அந்த செக்யூரிட்டி கார்டு ஓடி இவரை அழைச்சிட்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் அவரை காப்பாற்றிட்டார். பாருங்கள், கடைசி நேரத்தில் என்னை மன்னிச்சிருங்கன்னு கதறினவுடனே ஆண்டவர் இறக்கம் வச்சு மீண்டும் அவர் பழைய நிலைமைக்கு, ஆண்டவர் பழைய ஜெப நிலைமை, பழைய துதி நிலைமை, பழைய ஆராதனை நிலைமை, இவைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து கொண்டு வந்தார். அதே போல தான் சிம்சோன் நல்ல தேவனுடைய அபிஷேகம் பெற்றவன். ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொண்டு போய் வைத்தவன். 300 நரிகளை பிடித்து அவன் அப்படியே அந்த பெலிஸ்தருடைய வெள்ளாமையெல்லாம் அழித்து போட்டவன். ஆனால் ஒரு நாள் அவன் வழி விலகி போய் வேசியை பார்க்கறதுக்கு வழி விலகி போனான். வேசியை அந்த தெலீலால் பார்ப்பதற்கு வழி விலகி போனான். தெலீலால் மடியில் போய் படுத்திருந்தான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பெலிஸ்தர்கள் வந்த பொழுது அவனால் எழுந்திருக்க முடியவில்லை. அவனுடைய பலனெல்லாம் போய்விட்டது. ஆவியானவர் அவனை விட்டு விலகி போய்விட்டார். கடைசியில் கண்கள் ரெண்டையும் பிடுங்கப்பட்டு அந்த பெலிஸ்தருக்கு முன்பாக அவன் எந்திரத்தில் போய் மாவு அரைத்து கொண்டிருக்கிற நேரத்தில், ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பான்னு கதறி அழுதான். இந்த ஒரே ஒரு விசை என்னை மன்னியும் ஆண்டவரே, இந்த ஒரே ஒரு விசை மன்னியும், இந்த துன்மார்க்கரோடு நான் சாகக்கூடாது ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஆனாலும் நான் மறிக்கும்போது இவர்கள் எல்லாரும் சாகடிச்சுட்டு தான் நான் மறிக்கணும் அப்படின்னு சொன்னான். இப்படி ஜோமன், ஆண்டவர் என்னை மன்னிங்க ஆண்டவர். திரும்பவும் அவனுடைய வாழ்க்கையில் முடி முளைக்க ஆரம்பித்தது. என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தவறுகளை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்கும்போது அவன் சிறைக்கப்பட்ட முடியெல்லாம் மறுபடியும் முளைக்க ஆரம்பித்தது. அவனுக்கு பலன் தந்தார். அந்த 2 தூண்களை பிடித்து கொண்டு அவன் அப்படியே தள்ளுனான். பாருங்கள், அந்த ஆடிட்டோரியத்தில் 3000 பேர் பெலிஸ்தர் இராணுவ வீரர்கள் இருந்தார்கள். இந்த சிம்சனோட அந்த 3000 பேரும் மடிந்து போனார்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்றைக்கு சிம்சோன் தன் தவறுகளை உணர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தானோ அவன் சிறைக்கப்பட்ட முடியெல்லாம் முளைக்க ஆரம்பித்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் முளைக்க ஆரம்பிப்பார். எல்லாம் துளிர்விட ஆரம்பிப்பார். உங்கள் குடும்பத்தில் எல்லாம் துளிர்விட ஆரம்பிக்கும். ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா, மீண்டும் நீங்கள் இழந்ததெல்லாம் திரும்ப பெறுவீர்கள்.
பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. குடும்பத்தையும் மிருக ஜீவன்களையும் அவர்களுடைய வேலை, வருமானம், தொழில், வியாபாரம், எல்லா விவசாயம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வேலி எடுத்து பாதுகாத்துக் அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் தேவைகளை சந்தியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.